கைஸ், நான் வந்து ஆல் இந்தியாவுக்கு மட்டும் போடலை அண்டு தமிழ்நாடுக்கும் போட்டிருக்கேன். நான் நினச்ச ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் சாய்ஸ் ஃபில்லிங் இல்லைங்க. 92.5% ஒரு சாய்ஸ் இருக்குல்ல. ஸோ அதில் போய் பார்த்தீங்கன்னா அதை சாய்ஸ் ஃபில்லிங். அதுக்குள்ளே போனீங்கன்னா கிளிக் ஹியர், அது லாகின் போட்டு பாஸ்வேர்ட் போட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு உள்ளே போனீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதனால க்ரீன் லைட் எரியுது. நான் என்ன நினச்சேன்னா நெக்ஸ்ட்டு சாய்ஸ் ஃபில்லிங் அதுதான் நினச்சிட்டு போனேன். அது இல்லைங்க. அதுக்கப்புறம் தான் இது இல்லை போல். அதுக்கப்புறம் மேலே போனேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா கிளிக் ஹியர் டு ஆட் மை சாய்ஸ்ன்னு பிளிங்க் ஆகிட்டே இருக்குதுல்ல, அதுக்கு தான் போனேங்க. சுற்றிட்டே இருந்துச்சு. பிகாஸ் என்னோடய வைஃபை கனெக்ஷன் வந்து நெட்டு ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. இந்த நேரத்துக்கு பார்த்து ஏன் இப்படி பண்ணுதுன்னு தெரில. ஸோ அதனால் பார்த்து நெக்ஸ்ட்டு இதுக்கு போனேன். அண்ட் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து படிச்சுட்டேன். எல்லாம் படித்ததுக்கப்புறம் கீழே வந்து ஐ ஹேவ் ரெட் ஃபார் அப்படின்ருக்கு. அதை நான் கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே ஒரு க்ரீன் கலரில் எரிஞ்சுது. என்னடான்னு பார்த்தேன், கிளிக் ஹியர் டு ப்ரொசீடு. சரிப்பா ப்ரொசீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸ் இருக்கும். ஒரு கோயம்புத்தூர்னால் கோயம்புத்தூர் இருக்கிற காலேஜஸ்லாம் உங்களுக்கு இதாகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா ஆல் போட்டு நான் கவர்மெண்ட் கோட்டா போட்டேன். நெக்ஸ்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 செமி கவர்மெண்ட் அண்ட் எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் கவர்மெண்ட் கோட்டா. நான் ஃபஸ்ட்டு செமி கவர்மெண்ட் கொடுக்கலான்னு பார்த்தேன். வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கொடுத்துட்டேன் நான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாக்ஸ். அந்த பாக்ஸில் வந்து உங்களுக்கு வந்து பிடிச்ச காலேஜஸை வந்து லைக் ஒரு ஸ்டான்லி அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து காலேஜ் வந்து ஷோ ஆகும். ஃபஸ்ட்டாக வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அப்படி வந்து சர்ச் பண்ணி வந்து வரிசையாக வந்து உங்களால் காலேஜஸை ஆட் பண்ண முடியும். ஸோ டோட்டலாக வந்து 40 காலேஜஸ். அதில் வந்து 3 வந்து பிடிஎஸ் காலேஜ் இருக்குது. நான் வந்து என்னோடய இது வந்து 38 காலேஜஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் நீங்கள் ஆட் பண்ணும்போது கன்ஃபர்மேஷன் காமிக்கும், கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் டிஃபர் ஆகும். எனக்கு தெரிஞ்சு டிஃபர் ஆகும். பிகாஸ் ப்ரொசீஜர் வந்து டிஃபர் ஆகும்னு நினைக்கிறேன். ஆனால் ஆல் இந்தியாவுக்கு வேறு, ஸ்டேட்டில் இருக்கிற ப்ரொசீஜர்ஸ் ஆஃப் கவுன்சிலிங்லாம் வேறு. எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறம் கடைசி 2 மட்டும் விட்டுட்டேன். அண்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ்க்கு போனேன். சப்போஸ் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டில் வெவ்வேறு ப்ரொசீஜர்ஸ் இருந்துச்சுன்னா அது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ ஆல் இந்தியாவில் இருக்க மாதிரி தான் இங்கேயும் மூவ் அப் இருக்குது, மூவ் டவுன்ஸும் இருக்குது. ஸோ மூவ் அப் பண்ணால் அதுக்கு மேலே போகும். பட் அதுக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் மாதிரி. அதே மாதிரி மூவ் டவுன் பண்ணால் அதுக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் மாதிரி. அண்டு மூவ் டூன்னு இருந்துச்சு. எனக்கு புதுசாக இருந்துச்சு. சரி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பார்த்து, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து செகண்டில் எனக்கு ஸ்டான்லி காலேஜ் இருந்துச்சு. அதை நான் வந்து ஃபஸ்ட்டு கொண்டு போகணுன்னு நினச்சேன். ஸோ ஒன்றும் இல்லை, அதில் 1ன்னு போட்டேன். மூவ் டூ ஆப்ஷன் போட்டு அதில் 1ன்னு போட்டேன். செகண்டில் இருக்கிற காலேஜ் ஃபஸ்ட்டுக்கு போயிடுச்சுங்க. சரி ஓகே இப்படி தான் போகலன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு போனேன். ஸோ நெக்ஸ்ட்டு போனதுக்கப்புறம் என்னோடய சாய்ஸஸ்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் சரி டவுன்லோட் மை சாய்ஸஸ் எதுக்கும் பிடிஎஃப் எடுத்து வச்சுக்கலான்னு வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டுக்கு போனேன். நெக்ஸ்ட்டு போனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. நான் எல்லாமே என்னோடய ப்ரிஃபரன்ஸ் படி ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு எந்த காலேஜ் கிடச்சாலும் நான் போய் ஜாயின் பண்ணி படிப்பேன் அப்படின்னு ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்குது. சரிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஒரு பேஜ் வந்துச்சு. இதாங்க டப்பா. ஸோ இதில் வந்து என்னென்ன சாய்ஸ் ஃபில்லப் பண்ணியிருக்கோமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்திருக்கு. ஸோ ஆனால் இன்னும் வந்து சாய்ஸ் லாக் ஆக்டிவேட் ஆகலை. மேபி 20க்கு அப்புறம் ஆகுங்க.